Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போறோம். இந்த பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதனால இது வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல காய் இது. பட் இது வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு சில குழந்தைகள் வந்து இது வந்து பிடிக்காது, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பெரியவங்க கூட பாத்தீங்கன்னா இது ஸ்வீட்டா இருக்கறனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது அவங்களுக்கும். சோ அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படினா எல்லாருக்குமே இந்த சட்னி வந்து பிடிக்கும். இட்லி, தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட்ல பாதி மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது 1 கப் இருக்கு. 1 கப் அளவு வந்து நான் பீட்ரூட் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காய் வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து சின்னதா ஒரு இஞ்சி துண்டு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் நான் ஒரு பட்டை மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் ஸ்வீட்னஸ் பிடிக்காதவங்க இன்னும் நிறைய கூட காரம் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினோன்னே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து துருவல் மாதிரி துருவியும் வந்து நீங்கள் இதே சேம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நான் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும். பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி துண்டு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் பீட்ரூட் சட்னிக்கு. இப்போ கோகோனட் சட்னிக்கு வந்து நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியே இந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நான் ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டுக்கு தான் சால்ட்டு போட்டேன். இப்போ தேங்காய் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நம்ம இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இதுக்கு வந்து கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.